Hello sweeties, Assalamu alaikum. Welcome back to our channel Nisha Beauty Shine. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வந்து homemade primer தான் பார்க்க போறோம். ப்ரைமர் பார்த்திங்கன்னா வந்து நம்ம மார்க்கெட்லலாம் வாங்கினா அதோட ப்ரைஸ் ரேஞ்ச் அதிகமாக இருக்கும். நல்ல ஒரு ப்ரைமர் வாங்கணும்னு நம்ம வந்து 500 மேலே தான் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கு மேலே 1000 மேலே பண்ணாதான் நல்ல ஒரு ப்ரைமர் கிடைக்கும். அது வந்து நம்ம வீட்டிலே எப்படி நம்ம ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரி நம்மளே எப்படி ரெடி பண்ணிக்கலாம் தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த ப்ரைமர் எப்படி பண்ணுறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்லி கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரைமர்னா என்ன, அது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா ப்ரைமருங்கிறது வந்து மேக்கப்போட பேஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்மளோட மேக்கப்பை வந்து லாங் லாஸ்டிங்காக வைக்கிறதுக்கு நம்ம ப்ரைமர் யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஓப்பன் போர்ஸ்லாம் வந்து நல்லா ஹைட் பண்ணி நம்ம ஸ்கின்னை ஸ்மூத்தாக காட்டுறதுக்கு இந்த ப்ரைமர் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ப்ரைமர் அப்ளை பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்க்கு மேலே போகிற மேக்கப்போட எந்த ஒரு பாதிப்பும் நம்ம ஸ்கின்க்கு வராமல் அது ஒரு ஷீல்டு மாதிரி நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும், நம்ம ஸ்கின்னை வந்து பாதுகாக்கும். வாங்க இந்த ப்ரைமரை வந்து வீட்டிலே எப்படி பண்ணுறதுன்னு தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபேஸ் ப்ரைமர். அதுக்கு வந்து ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு வந்து ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கோங்க. நான் வந்து மார்க்கெட்டில் வாங்கின ஆலோவேரா ஜெல் தான் யூஸ் பண்ணுறேன். நம்ம இது யூஸ் பண்ணாதான் இது வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு யூஸ் பண்ண முடியும். உங்ககிட்ட இல்லாத பட்சத்தில் நீங்கள் வீட்டில் இருக்கிற ஆலோவேரா பிளான்ட்டோட ஜெல் கூட யூஸ் பண்ணலாம். பட் நீங்கள் அதை ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணணும். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கிளிசரின் ஆட் பண்ணிக்கிறேன். கிளிசரின் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எல்லா மெடிக்கல் ஷாப்ஸ்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். 30 to 40 ருபீஸ்க்குள்ளே தான் இருக்கும். அது வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து 1 இயர் வரைக்கும் வச்சுக்கலாம். ஜஸ்ட் அதில் ஒரு 2 ட்ராப்ஸ் மட்டும் தான் நான் ஆட் பண்ணுறேன், ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது. இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, மிக்ஸ் ஆகணும். இந்த ப்ரைமர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பக்காவாக ஒர்க் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நான் ஃபஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு விட்டமின் இ கேப்சூல் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுவும் நல்ல ஒரு ஸ்கின்க்கு நல்லது விட்டமின் இ கேப்சூல். இது வந்து இதுவுமே உங்களுக்கு வந்து மெடிக்கல் ஷாப்ஸில் எல்லா மெடிக்கல் ஷாப்ஸ்லையும் இது கிடைக்கும். நான் ஒரு கேப்சூல் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக வந்து ஆலோவேரா ஜெல்லும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா வந்து எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு ஒரு க்ரீம் பேஸ் கிடச்சிரும். ஒரு ப்ரைமரோட சூப்பராக இருக்கும் இந்த ப்ரைமர், நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரைமர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ப்ரைமரை நான் ஒரு சின்ன ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நான் ஒரு சின்ன கண்டெய்னர் எடுத்து அதில் வந்து மாற்றிக்கிறேன். இந்த ப்ரைமர் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் உங்கள் மேக்கப்புக்கு முன்னாடி உங்கள் மாய்ஸ்சரைசேஷனுக்கு அப்புறம் செகண்ட் ஸ்டெப்பாக நீங்கள் இதை பண்ணுங்கள். இது போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து உங்களோட மேக்கப் வந்து நல்லாவே லாங் லாஸ்டிங்காக இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஏதாவது மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் போகும்போது கண்டிப்பாக ப்ரைமர் அப்ளை பண்ணணும். அப்போ தான் நம்ம மேக்கப் வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஐ ப்ரைமர் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு க்ளீன் பவுலில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபவுண்டேஷன் தான் ஆட் பண்ணுறேன். அது வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க.
ஆல்ரெடி நம்ம சேனல்லேயே வந்து ஹோம்மேட் ஃபவுண்டேஷன் எப்படி செய்யுதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். அது பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள், மேலே ஐ பட்டன்லேயே வைக்கிறேன். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லாவே அந்த அலிவேரா ஜெல் கூட இந்த ஃபவுண்டேஷன் மிக்ஸ் ஆகணும். இந்த ஐ ப்ரைமர் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து இதில் ஐயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஐஷேடோ போட்டால் நல்லாவே பாப்பப் ஆகி தெரியும், நல்ல ஒரு விசிபிளாக தெரியும். இது நல்லாவே ஒர்க் ஆகும். நம்மளோட ஐ ப்ரைமர் ரெடி ஆயிடுச்சு. இதுவுமே நான் ஒரு சின்ன கண்டெய்னருக்கு மாற்றிக்கிறேன். கண்டிப்பாக நல்ல ஒரு சின்ன ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைங்க. இது வந்து நீங்கள் ரெண்டுமே ரூம் டெம்பரேச்சரில் வச்சு யூஸ் பண்ணலாம். இது வந்து நீங்கள் ஒரு 10 to 15 days வரைக்கும் யூஸ் பண்ணலாம். பட் நீங்கள் வந்து அலிவேரா ஜெல் மார்க்கெட்டில் வாங்குகிற ஜெல் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் வீட்டில் இருக்க அலிவேரா பிளான்ட்டோட ஜெல் யூஸ் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணணும். இப்போ இந்த ஐ ப்ரைமரை நான் இந்த சின்ன கண்டெய்னருக்கு மாற்றிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹோம்மேட் ப்ரைமர் ரெடி ஆயிடுச்சு. ஃபேஸ் ப்ரைமர் அண்டு ஐ ப்ரைமர் ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நம்ம இன்க்ரீடியன்ட்டும் ரொம்ப அதிகமாகலாம் ஆட் பண்ண கிடையாது, சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் இந்த ப்ரைமர் செய்கிறது ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் வேணுமோ அதையுமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாக வீடியோஸ் போட பார்க்குறேன். இந்த ப்ரைமர் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து மார்க்கெட்டில் வாங்குகிற ப்ரைமர் மாதிரியே இருக்கும், அதே எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும். இந்த ப்ரைமர் நம்ம வந்து நம்ம ஸ்கின்க்கு நம்மளே ரெடி பண்ணுறதுனால நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. நம்ம இதில் ஆட் பண்ணிக்க இன்க்ரீடியன்ஸும் அப்படி தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு இது வந்து ஃபஸ்ட் நீங்கள் உங்களோட மேக்கப் போகிறக்கு பேஸாக யூஸ் பண்ணுங்கள். மாய்ஸ்சரைசேஷன் போட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ரைமரை அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் மேக்கப் போடுங்க. உங்கள் மேக்கப் ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் இதுக்கெலாம் போகும்போது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப வந்து உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி DIY என்ன ப்ராடக்ட் வேணுமோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான விஷயத்தில் சந்திக்கிறேன். Until then, bye from Nisha. Thanks for watching.